அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நினைக்கிறாங்க இல்லையா லட்சுமி பிரியா, அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அன்பாக இருங்க, அன்பை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஒருத்தவங்கள நம்ம காயப்படுத்துறதுனால அவங்க வந்து சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு, தூங்காமல் இருக்கிற அளவுக்கு, வெளியே கூட வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம பேசின விஷயங்கள், நம்ம பண்ண விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்கள காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே யாராக இருந்தாலுமே பொதுவாக வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருங்க, அன்பை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து, அதாவது லட்சுமி பிரியா போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட இந்த போஸ்ட்டுக்கும் இப்போ அவங்க மகாநதியில் நடிக்கிறதுக்கும், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுவாமியை பற்றி நமக்கு வந்து நியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அதை பற்றி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கனெக்ட் பண்ணி நான் பார்க்குறேன் இந்த வீடியோவில் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, சுவாமி வந்து சுவாமி அவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி தானே, இருக்க போய் தானே இந்த அளவுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் எதுலேயோ போய் இது பண்ணுறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அவார்டு போட்டு அவங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஃபேனாக இருக்க போய் தானே ஓட்டு போடுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நெகட்டிவை க்ரியேட் பண்ணது யாருங்க? ஃபேன்ஸு, அதாவது விகா ஃபேன்ஸோ இல்லை சுவாமி ஃபேன்ஸோ இல்லை லட்சுமி பிரியா ஃபேன்ஸோ காவேரி ஃபேன்ஸோ அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் ஃபேன்ஸு அவங்கள பிடிக்க போய் தானே அவங்களுக்கு நம்ம ரசிகர் ஆகிறோம். அப்போ அவங்க எது பண்ணினாலும் நம்ம அதை ரசிக்க தான் செய்வோம். நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுவோம் கண்டிப்பாக. நான் வந்து சுவாமி வந்து நல்லது பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணார் அப்படின்னா, இது ஏன் அவர் பண்ணியிருப்பார், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து அலசி ஆராய்ப்பேன். ஆனால் அவர் என்னங்க சொன்னார் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரை எனக்கு போயிட்டுருக்கு. நான் எஸ்எஸ்எம்சியில் நடந்த எல்லா இதையுமே நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இதில் ஒன்றுமே தெளிவுபடலை அப்படிங்கிறதான். சுவாமியே ஏன் எல்லாருமே இந்த மாதிரி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு, இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குங்க. சுவாமியை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவ்வளோ மோசமான விஷயத்தை அவர் பேசினார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் ஏன் சுவாமியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சுவாமியை பற்றி அவ்வளோ விஷயங்கள் வந்து அன்னைக்கு ஒரே நாளில் வந்து அப்பப்பப்பப்பா கமெண்ட்ஸில் அவ்வளோ இருந்ததுங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பேசியிருந்தாங்க. இதெல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சுவாமி ஃபேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவதுங்க, நம்ம வீட்டிலையே எடுத்துக்கோங்க. இது வந்து பொதுவான இதுதான் இந்த போஸ்ட்டு காவேரி போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, பொதுவான விஷயந்தான். ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னா, உன்னை எனக்கு பிடிக்காது, நீ எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசலை, பிடிக்கலைன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை செய்யலைன்னா, இப்போ நம்ம அவங்கள பற்றி யோசித்தது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லைன்னா அவங்க நடவடிக்கையை பார்த்துட்டு ஐயோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவோம். இந்த சுவாமி விஷயத்துலங்க ஒரு ஓவர் நைட்டில் வந்து பரபரப்பாக ஒருத்தனை தூக்கி விடுவாங்க, ஒருத்தனை இறக்கி விடுவாங்கன்றதுக்கு இதில் இதுதாங்க. ஒருத்தவங்க நம்ம பேசுகிறோமே, அதை வந்து நம்ம எப்படி அவ்வளோ கஷ்டப்படுற அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த சோசியல் மீடியாவில் யாருமே முகம் தெரியாத நபர்கள் நமக்கு அன்பு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து பண்ணுறாங்க. அதை வந்து ஏங்க ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்களா? சுவாமியை பிடிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. 10 பேர்த்துக்கு நம்மளை பிடிச்சா 100 பேர்த்துக்கு நம்மளை பிடிக்காது தான், கரெக்டு தான். அதை ஏன் இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறீங்க? உங்களை கூட தான் யாருக்குமே பிடிக்காது. இப்போ ஆடியன்ஸாக இருக்கிற நம்ம என்னை கூட பிடிக்காது யாருக்கும். அப்போ என் முன்னாடி இப்போ இது பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, அன்பை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சோசியல் மீடியான்றது என்ன நினச்சிங்க, பொதுமக்களுக்கான ஒரு இது. அப்போ பொதுவான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணணும். பர்சனல் மேட்டர்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுங்க. பர்சனல் விஷயத்தெல்லாம் நம்ம போய் அதில் போய் சொல்லலாமா? அந்த நிஜமாகவே காவேரி இந்த போஸ்ட் போட்டு எனக்கு தெரிஞ்சு சுவாமிக்காக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு இந்த போஸ்ட்டு பார்த்தோன்னே. கன்னடா லட்சுமி பிரியா இப்படி போஸ்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அன்பை ஷேர் பண்ணுங்கள், அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, அன்பை காட்டுங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா
அப்போ சுவாமி விஷயத்தில் அவங்களும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அவர் எதுவுமே சொல்லலையே. அவர் எதுவுமே சொல்லாத போது ஏன் இந்த மாதிரி போர்ட்ரே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசித்துருப்பாங்க தானே. கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். சுவாமி விஷயத்தில் உண்மையாகவே ஒரே நாளில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் செம்மையாக வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சுவாமி ஒருத்தருக்கு நம்ம ஃபேனை ஒரு ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சும்மா ஒரு யாராக இருந்தாலும் சரிங்க. டீ கடைக்காரே வச்சுக்கோங்க. டீ கடை சூப்பராக டீ ஆத்துறாரு, செம்மையாக ஆத்துறாரு அப்படின்னா அதை நம்ம ரசிப்போம் இல்லையா. அவருக்கு வந்து அந்த கடையில் டீ செம்மையாக ஆற்றி கொடுப்பாரு, நம்ம அந்த கடையில் டீ சாப்பிடணுன்னு ஒரு 10 நாள் கழித்து நம்ம அந்த ஏரியா பக்கம் போனால் கூட வாங்கி சாப்பிடுவோம். அப்படி தாங்க எல்லாமேவும் அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தால் வந்து இவனை எனக்கு பிடிக்க இவன் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் அப்படின்னு நம்ம முத்திரை குத்தக்கூடாது இல்லையா. நிஜமாகவே சுவாமிக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏதாவது வெண்ணிலா போட்ட லட்சுமி பிரியா போட்ட போஸ்ட்டில் எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்க அவருக்கு போட்டாங்களா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாங்களா, இல்லை பொதுவாக போட்டாங்களா அப்படிங்கிறது இருக்கட்டும், எனக்குமே கஷ்டமாக இருந்ததுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?